கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர் இச்சை அப்படின்னாக்கா கெட்ட ஆசைகள். இச்சிப்பது என்பது ஆசைப்படுவது. கெட்ட ஆசைகள், பேராசை. எதெல்லாம் கெட்ட ஆசையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு இடமாக உன் உடலை பேணாமல், இந்த உடம்பை பயன்படுத்தாத. கெட்ட இச்சைகளுக்காக இந்த உடலை பயன்படுத்தாத. கெட்ட இச்சைகளை கொண்டு வந்து இந்த உடம்புக்குள்ளே செலுத்திடாத அப்படிங்கிறார். சரி, அப்போ என்னென்னவெல்லாம் கெட்ட இச்சைகள் அப்படின்னா, முதல்ல விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் கெட்ட இச்சை. இது இதனால் பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரம் பாதிக்கப்படும். இப்போ விபச்சாரம் பண்ணாக்கா எய்ட்ஸ் வியாதி வந்துடுது, பாலியல் வியாதி வந்துடுது. இந்த வியாதி வந்துட்டு அப்புறம் சுகமாகிறது இல்லை. இந்த சரீரம் வீணாக போயிடும். நாளாக 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 இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வியாதியில் சீப்பிடிச்சு உருகி போய் கடைசியில் அழுகி போய் இது நாற்றம் எடுத்து இது வீணாக போயிடும். நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு உணவு கொடுக்க நம்முடைய பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ மனைவி இருக்கிறா, குழந்தை குட்டி இருக்குது, இருந்தாலும் ஒரு விபச்சாரக்காரனாக இருக்கிறானே, கண்ட வேசிகளிடத்தில் போய் இப்படி சரீரத்தை கெடுத்துருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம் உறவின் முறைகள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்மை மதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த கெட்ட விபச்சாரம் என்கிற இச்சை. இன்னொன்று சொல்லப்போனால் மதுபானம். இந்த மதுபானத்தை குடிச்சு 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 போதை ஏறி ஏறி இந்த சரீரம் முழுவதும் இரத்தத்துக்கு பதில் சாராயம்தான் ஓடும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் செத்து போய் ஆல்கஹால் தான் அந்த இரத்தத்தில் அதிகமாக கலந்துருக்கும். அப்போ அவனுக்கு சுயநினைவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் எந்த நேரமும் போதையில் இருக்கிறவன மாதிரியே இருப்பான். முகமெல்லாம் வீங்கிரும், கை காலெல்லாம் வீங்கிரும், கிட்னி செயலிழந்துடும். இப்படி பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து உடலுடைய பலனெல்லாம் இழந்து போய் இந்த சரீரம் வீணாய் போயிடும். அப்போவும் உறவினர்கள், பெத்த பிள்ளைகள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் குடிகாரன், இவன் போதைக்கு அடிமையானவன், இவன் பக்கத்தில் போனால் நம்மகிட்ட காசு கேட்பான், போதைக்கு பொருள் வாங்கி தர சொல்லுவான், அதனால் இவனை பார்த்தாவே நம்ம எதிரில் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி போவாங்க, விலகி போவாங்க. அடுத்தது புகைப்பிடிக்கிற பழக்கம். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இந்த புகையை வாங்கி, சிகரெட்டு, பீடி இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு புகையை வெளியே விடுவாங்க. இது அவனுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை. அதனால் அவனுக்கு பாருங்கள், ஈரலெல்லாம் அந்த 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 புகையினால் வரக்கூடிய நிக்கோடின்னு என்னமோ சொல்லுவாங்க, அது போய் ஈரலை எல்லாம் படிஞ்சு இருதய நோய் அவன் இறந்து போகிறான். அந்த சரீரம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்ததோ அதை அனுபவிக்காமலே செத்து போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த போதை வஸ்து, இந்த பான் பராக்கு, பாக்கு, பீடா இதெல்லாம் போட்டு புற்றுநோய் வந்துடும். இன்றைக்கி நிறைய பேருடைய இந்த உதடு வீங்கியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த புகையிலையை இங்கெல்லாம் வைக்கிறாங்க, அப்புறம் என்னென்னமோ வைக்கிறாங்க வாய்க்குள்ளே, கஞ்சா மாதிரி வைக்கிறாங்க, இதெல்லாம் நிறையா வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வைக்கிறதுனால புற்றுநோய் வரும். அடுத்தது மூக்கில் ஒரு பொடியை போடுறாங்க, மூக்குப்பொடி. அந்த பொடியை போட்டு போட்டு மூளைக்கே பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய இச்சை. ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த உலகத்தை மறந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த இச்சை இருக்குது பார்த்தீங்களா, இது துர் இச்சை. இதுக்கு உன்னோட சரீரத்தை அடிமைப்படுத்திடாதேங்கிறார். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, இந்த உடம்பை இந்த கெட்டு போகிற அந்த பொல்லாத இச்சைகளுக்கு இந்த சரீரத்தை நீ உட்படுத்தாமல் இருந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சரீரத்திலே தரித்துக்கொள், இந்த இருதயத்துக்குள்ளே தரித்துக்கொள். அவரை குறித்ததான வார்த்தைகள் நமக்கு நல்ல சுவாசமாக இருக்கும். அவரை குறித்த வார்த்தைகள் நம் ஈரலுக்கும் சரி இருதயத்துக்கும் சரி பலமாக இருக்கும். அவரை பற்றின வார்த்தைகள் நம்முடைய சரீரம் முழுவதும் பலன் கொடுக்கிறதாக இருக்கும். எதை பார்த்தாலும் தப்பானது, இது நம் சரீரத்திற்கு கேடானது, நாம் அதிக நாள் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது, இது தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு ஆவியானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரை தரித்து கொள்ளுகிற போது, ஏற்றுக்கொள்ளுகிற போது, இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கிற போது இந்த மாதிரி தப்பான இச்சைகள், கெட்டுப்போன அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மை விட்டு ஓடி போயிடும். அப்போ இது எல்லாம் போக 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 இந்த சரீரம் பலனடையும். எதற்காக இந்த சரீரம் இந்த பூமியிலே வந்ததோ, எதற்காக மனிதனாய் நாம் இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கிறோமோ அதை சாதித்தவர்களாக, அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர்களாக நாம் கடந்து போக முடியும். அன்பானவர்களே, தயவு செய்து தப்பான இச்சைகளுக்கு இந்த சரீரத்தில் இடம் கொடுத்து விடாது. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. அவருடைய தினமும் ஒரு வசனம் வாசிங்க, டெய்லி ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத யோசனை பண்ணுங்க. நீங்கள் வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆதியிலேன்னு ஆரம்பித்து ஆமனில் முடிய வரைக்கும் இதை முழுசாக மனப்பாடம் பண்ணி எனக்கு நிறையா வசனங்கள் தெரியும், நான் மிகப்பெரிய பைபிள் ஞானின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு வசனமாக தினமும் ஒரு வசனம் வாசிங்க, தினமும் ஒரு அதிகாரம் வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அமைதியாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. கர்த்தர் அதற்கான விளக்கத்தை காண்பிப்பார். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆவியானவரே அதற்கு நமக்கு விளக்கத்தை கொடுப்பார். அன்பானவர்களே, கெட்ட இச்சைகளுக்கு, கெட்ட ஆசைகளுக்கு, இந்த சரீரத்தை கெடுத்து போடுகிற இந்த பொல்லாத இச்சைகளுக்கு இந்த சரீரத்தை உட்படுத்தி விடாதீர்கள். ஆவியானவரை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் தியானியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்திலே நாம் பிறந்த பிறப்பை பலனுள்ளதாக அவர் மாற்றி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. ஆண்டவரே, கெட்டுப்போன தவறான இச்சைகளுக்கு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, வேதத்தின் வார்த்தையிலே அனுதினமும் தியானிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை முழுமையாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் சரீரம் முழுவதும் அவரை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதை தியானிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது கிருபையும் உடைய வசனங்களும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.